இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு தான் ஒரு சின்ன செய்முறை. பாருங்கள், கருவாடை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். அது ஏன்னா அதில் உப்பு நிறையா இருக்கும், அதனால் வந்து அது கொஞ்சம் குறையணும் அப்படின்றதுக்காக அதை கொஞ்சம் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு, அதாவது சுட தண்ணியில் போட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டோம். அப்புறம் வந்து இது கொஞ்சம் போட்டுட்டோம். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து வடகம் போட்டு, கடுகு வடகம் போட்டுட்டு அதில் வந்து நசுக்குன பூண்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் லேசாக இடித்து சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வதக்கணும். சின்ன வெங்காயத்தை வந்து இந்த பிறகு லேசாக அந்த மாதிரி லேசாக நசுக்கி போட்டிருக்கேன். பூண்டை வந்து நசுக்கிட்டேன். நல்லா இது வதக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா வாசனை வரும். கடுகு இது வடகம் போடணும். நிறைய பேர் வடகம்னால என்னன்னு தெரியாது. அந்த வடகம் வந்து என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த வடகம் வந்து போட்டிங்கன்னா அது வந்து ஒரு மசாலா, அந்த அரோமா வாசனை வந்து அது தூக்கி விடுவோம். அதனால் வந்து இந்த இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு போடுறத விட அதுக்கு முன்னாடி அந்த வடகத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்து இதை வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டாச்சு, வதக்கிட்டு இருக்கேன். தீயாமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த புளியை ஊற வச்சிடறோம். புளியை ஊற வச்சிடறோம். புளியை வந்து முன்னாடியே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து, அதை விட கொஞ்சம் கூட எடுத்து புளியை ஊற வச்சாச்சு. இதை வந்து அப்புறமா ஊற்றணும். இப்போ வந்து தக்காளி போடணும். வதக்கி தக்காளியை போட்டுக்கலாம், இல்லைன்னா கறிவிடும், வெங்காயம் கறிவிடும். ஸோ அதனால் வந்து தக்காளியை வந்து போட்டு கொஞ்சம் தக்காளி வந்து வதங்குற வரைக்கும் அதை பரட்டி விட்டுட்டே இருக்கேன். உப்பு லேசாக போடும். அதில் கருவாட்டிலே உப்பு இருக்குல்ல, அதனால் உப்பு கொட்டிடாதீங்க. லேசாக போதும். ரொம்ப கம்மியாக போடுங்க உப்பு. கருவாட்டில் உப்பு இருக்கும் ஆல்ரெடி. கிட்டத்தட்ட நீங்கள் போடுற பாதி உப்பு வந்து கருவாட்டில் இருக்கும். அதனால் ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. மிளகாத்தூள் வந்து போட்டுட்டு வதங்கினா தான் அந்த வந்து மிளகாத்தூள் வாசனை இல்லாமல் ஓரளவுக்கு போதும். கொஞ்சம் வந்து தனியாக இருந்தால் தனியாக போடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் பிடிக்கு, தண்ணி கொஞ்சம் அடி பிடிக்கல, கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தூள் வந்து மிளகாத்தூள் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுவாங்க. டேஸ்ட் வரும் நல்லா. இந்த காரெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இதில் ஏறணும், இந்த சின்ன வெங்காயத்தில் ஏறணும். அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். தனியாக கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ஒரு 10 வெங்காயம் போட்டால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட் ஆகிடும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க.
ஸோ வந்து கருவாடு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்கட்டும். கருவாடு போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுட தண்ணியில் வேக வச்சிடறோம் இல்லையா. ஸோ அதனால் கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கருவாடை போட்டாச்சு. நல்லா குழம்பு கொதிச்ச பிறகு பாருங்கள் கருவாடு போட்டாச்சு. கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். ஸோ கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இதை வந்து நீங்கள் வச்சு சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து எழுதுங்க. இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சோம், இதை ஃபாலோ பண்ணி நல்லா இருந்தது அப்படின்னு எழுதுங்க. நல்லா வரலனாலும் கமெண்டில் எழுதுங்க. சரியா? நன்றி. வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பாய்.